கைஸ் அவ்வளோதான் அப்படியே அம்மா அவ்வளோதான் அப்படியே நம்ம கிளம்பியாச்சு. செம்மையாக இருந்துச்சுங்க வியூ பாயிண்ட்டு. இது எல்லாமே பார்க், டோட்டல் பார்க் எல்லாமே தெரிஞ்சு கார் பாருங்க. நீ சூப்பராக இருந்துச்சுங்க வியூ பாயிண்ட்டாக, அட்டகாசமாக இருந்துச்சு. எல்லாமே பார்க்கு, இது ஃபுல்லாக அந்த ஹோல் வியூவே தெரிஞ்சு நல்லா இருந்துச்சு. விட்டுட்டே போகிறானுங்க. நம்ம சார் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வெல் பண்ணி அப்போ நம்ம நோட்டிஃபிகேஷன் வரும். திருப்பதியா? டே பண்ணுறான்டா, ப்ராஜெக்ட் பண்ணுறான்டா. இதுமாதிரி நடந்து கூட வந்தாருண்ணா சாமி. இருங்க, இந்த ப்ராஜெக்ட் பையன் வரட்டும் சொல்லிட்டு இருந்தான். இந்த 3 இது இருக்குல்லங்க, அது வந்து வருஷத்தில் 3 நாள் வந்து டைரெக்டாக சிவன் நெத்தியில் போய் அடிக்குமா அந்த ஒளி. அந்த சூரியன் ஒளி வந்து இது வருஷத்தில் 3 நாள், ஆனால் 3 நாள் அதாவது 3 ஓட்டையில் சிவன் நெத்தியில் அடிக்குமா டைரெக்டாக. அது உள்ள ஒரு கோயில் இருக்குது, சிவன் கோயில், சிவன் சொல்லலாம். நாகராஜ் அடுத்து என்ன கோயில்? எல்லாம் ஒரே மாதிரி தான். நாகராஜ் அடுத்து என்ன கோயில்? ஆமணி மச்சான் நாகராஜ் சொல்லிட்டு இருந்தால, அது என்ன சொன்ன? ராமாயணம் கதை தெரியுமா? தெரியாது. ராமாயணம் சொல்ல. வாலி சுக்ரீவன் 2 பேர், 2 பேரும் ட்வின்ஸு. அதில் வாலி வந்து ஒரு வரம் வாங்கியிருப்பார் பிரம்மர்கிட்டயோ சிவன்கிட்டயோ. யார் கூட சண்டை போகிறோன்னா அவங்களோட பாதி பணம் எனக்கு வந்துடணும்னு. அப்போ வரம் வாங்கினதுனா அப்படி வாங்கிட்டு ஒரு நாள் வாலியும் சுக்ரீவனும் எங்கள் ஊரில் இருக்கிற ரசகுல்லா அழைக்கிறதுக்கு குகைக்கு போகிறாங்க. குகைக்கு போயிட்டு வாலி வந்து தம்பி சுக்ரீவன்கிட்ட சொல்கிறாரு, நான் வரத்துக்கு லேட் ஆச்சுன்னா அப்படி என்னன்னு அது ஃபுல்லாக தெரில. போகிட்டு ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னா சுக்ரீவன் என்ன பண்ணிட்டாரு, ரத்தமாக வருது குகையிலிருந்து. அவர் சுக்ரீவன் தம்பி என்ன நினச்சிக்கிட்டாரு, அண்ணனை அந்த அரக்கம் கொண்டு விட்டான் நடக்குது, அவனை வெளியே விட்டா ஊர் அழிச்சு விடுவான்ட்டு அந்த குகையை பெரிய கல்லை வச்சு மூடி போடுறாரு. அதெல்லாம் இங்கே இல்லைடா, அதெல்லாம் இங்கே இல்லையா? இந்த கோயில் பற்றி தானே கேட்டேன். இந்த கோயில் பற்றி அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேச. 10க்கு மேலே போக முடியாது, ஏன்னா டேமே உடையிற மாதிரி வந்துரு. முன்ன வந்து ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி பாலம்லாம் அப்படி விட்டுட்டு இருந்தானுங்க உள்ளூர் மக்களுக்கு. பாலம் போட்ட சொல்லி யாரும் அந்த பக்கம் அலோவ் பண்ணுறது. நம்ம டூரிஸ்ட் கைடு அவரு மேலே போடாண்டா, டேம் மேலே போடாண்டா. டேம் போய் தண்ணிக்கு இல்லையா? ஆனால் அது கல் விட்டு ஏற்றுறதுக்கா ரோடு தானே அப்படியே தள்ளுறது கேட்குது. என்னடா காது என்ன கை விட்டா கை செத்தே போயிடும்டா கையில விட்டா. அவ்வளோதான். ஒரு வீடியோ பார்த்தே இல்லையா முத்த? கை விட்டு வரல காணாம போயிடும். கையே அப்படியே கழுட்டு போயிடுறா. அவன் நினைச்சிருப்பான் டேப்ல வர மாதிரி தண்ணி வரும் அப்படின்னு பார்த்தா. இப்போதாங்க நாகராஜ் ஒழுங்காக ஓட்டுறான் அப்படின்னா நீயே ஒரு எல்போர்டு அப்படின்பா. அவன் தப்பை ஒத்துக்க மாட்டான். எப்படி சமாளிக்கணும்னு பாருங்க. அது பவர் ஸ்டேரிங்குன்னெலாம் சொல்லுவான், அவன் ஒத்துக்க மாட்டான். ஏறிதான் திருப்பணுன்ட்டு எப்படி சமாளிப்பான் பாருங்க. இப்படி ஏற தொலையாதரா டே. இப்படிதான் வளைக்கல பரணி. அந்த காரக்கார எப்படி போறான், நீ எப்படி போற? நம்மளுக்கு வேற பவர் ஸ்டேரிங். என்ன பவர் ஸ்டேரிங்? இந்த ஸ்டேரிங் அவனுக்கு ஓடுது. பவர் ஸ்டேரிங் இல்ல நார்மல். டேய் உனக்கு ஓட தெரியல கதை வரான்டா. நார்மல்ரா அட்ஜஸ்ட்.
சரி இதை பண்ணி தான் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு வரோம் போட நாகராஜ். சரி இப்போ என்ன சொல்லுவா இது பவர் ஸ்டீரிங் அது நான் அந்த கோயிலை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா இவன் பாட்டு ஒரு புராணத்தை அடிச்சு விட்டாங்க. கடைசி எனக்கு மனசே விட்டுச்சுங்க. இருந்தாலுமே சேலத்தில் ஒரு ஃபேமஸான கோவில் தாங்க இது. இந்த வீடியோ பார்ட் 1 பார்ட் 2ன்னு இருக்குங்க, மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இது பார்ட் 2 பார்ட் 1 பார்க்கலாம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இது சேலத்தில் ஒரு ஐடென்ட் ஸ்பாட் மாதிரி தான். கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ட்ரை பண்ணலாம், மஸ்ட்டு விசிட்டுங்க. இங்கே ஆர்டிஸ்ட் அவங்க பாரு ஜோப்பில் ஜீரகம் முடியாது வச்சுக்கிறான் கூட ப்ராஜெக்ட் பண்ண பேர் எல்லாத்தையுமே ஒரு நிறைய எடுத்துக்கிறேன். ப்ராஜெக்ட் கொஞ்சம் வரவே இல்லை உனக்கே தெரியாம கொடுத்துட்டு இருக்கிறானுங்க. இவன் தானே பொண்ணை கட்டிட்டு இருந்தான். நம்ம அப்படியே இந்த வியூ பாயிண்ட்லேருந்து நேராக சாப்பிட்ற கடைக்கு போனோங்க. ஒரு கடைக்கு போனோம், தைரியமாக எடுத்து கொடுத்தாருங்க, இந்தாங்க டேஸ்ட்டு பாருங்கன்ட்டு. நல்ல வேலைங்க, பிரியாணி கடைக்கு போய் தக்காளி சாப்பிடும் மாதிரி இருந்துச்சு. அப்படியே அதாவது டேஸ்ட்டு பார்க்க கொடுக்கவும் நாங்கள் வேறு கடைக்கு போயிட்டாங்க உசாரம். அப்புறம் பக்கத்துலேயே ஒரு கடை இருந்துச்சு, அங்கே வந்து எப்படியே ஒரு 4 சிக்கன் ரைஸு 4 பிரியாணி சொன்னாங்க. அவங்க விலை வந்து கரெக்டாக இருந்துச்சு, குவான்டிட்டி அதிகமாக இருந்துச்சு, ப்ரைஸும் கரெக்டாக இருந்துச்சுங்க, டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சுங்க. ஓகே கைஸ், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், பெல் பட்டன் போடுங்க, அப்போ தாங்க அப்புறம் நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. ஓகே கைஸ், நம்ம அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். பை கைஸ், லவ் யூ ஆல், டேக் கேர்.